மார்னிங் டிஃபனுக்கு ஒரு சைட் டிஷ்ஷாக நம்ம வந்து ஒரு பாசி பயறு குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அது புட்டுக்கு நான் வச்சு காமிச்சிருக்கிறேன். நீங்கள் வந்து அதை பூரி அல்லது இட்லி எதுக்கு வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த பாசி பயரை முதல்ல நீங்கள் கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அதை ப்ரெஷர் பேனில் போட்டு வேக வைக்க போகிறோம். நான் ஒரு அரை கப்பு போட்டிருக்கிறேன். அதுக்கு தகுந்த அளவு உப்பும் போட்டு ப்ரெஷர் பேனில் ஒரு 7-8 விசிலுக்கு வேக வச்சுக்கோங்க. இதுக்கிடையில் கொஞ்சம் தேங்காய் எடுத்து அதில் கொஞ்சமாக பட்டை போட்டு அதை அரைச்சி எடுத்துக்கோங்க. வெங்காயம் பச்சை மிளகாலாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளியும் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சமாக சோம்புத்தூள் போட்டு அது லேசாக பொரிஞ்சு வந்த உடனே இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலையை அதில் போட்டுக்கோங்க. அது நல்லா வதங்கி வந்த உடனே 2 பெரிய பல் பூண்டு போட்டிருக்கிறேன் நான். சின்னதாக இருந்தால் ஒரு 4 கூட நீங்கள் போட்டுக்கலாம். பூண்டு 4-5 பல், பொடி பல்லாக இருந்தால் 4 போட்டுக்கோங்க. போட்டு அதை தட்டி அதையும் போட்டு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ஒரு தக்காளி, சின்ன தக்காளியாக போட்டிருக்கிறேன். எல்லாமே அந்த போடுற பாசி பயரோட அளவுக்கு தகுந்த மாதிரி தான். இப்போ உப்பு கொஞ்சம் போட்டிருக்கிறேன். ஏற்கனவே பாசி பயிர்லேயும் கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுருக்கிறதுனால இதில் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மல்லித்தூள் போட்டுக்கலாம். இந்த மல்லித்தூள் போட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காயும் பட்டையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறத இதில் சேர்த்துக்கிறீங்க. சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அது நல்லா கொதித்து இந்த பச்சை வாடை போன உடனே நம்ம வேக வச்சுருக்கிற இந்த பாசி பயரை அதில் நம்ம சேர்த்துக்கிறோம். குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நாளும் ஏதாவது ஒரு பயரை வந்து ஏதாவது ஒரு விதத்தில் கொடுக்கலாம். ஒன்று குருமாவாக கொடுக்கலாம், அல்லது சுண்டல் செய்து கொடுக்கலாம், அல்லது மத்தியானத்துக்கு குழம்பு கூட கொடுக்கலாம், ஈவினிங் டிஃபனாக கொடுக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் குழந்தைங்களுக்கு பயறு கொடுக்கறது அவங்க க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லது. இப்போ இந்த பயரை போட்டு இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லித்தழையை தூவி இறக்கிக்கலாம். இந்த குருமாவை நீங்கள் புட்டு, இடியாப்பம், இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்குமே நீங்கள் சாப்பிடலாம். இதே மாதிரி பச்சை பட்டாணிலையோ கொண்டக்கடலையிலையோ கூட நீங்கள் இது மாதிரி குருமா செய்து சாப்பிட்லாம். நீங்கள் செய்து பாருங்கள், ரொம்பவே இது டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்த உடனே நீங்கள் இறக்கி வச்சிடலாம். இது நான் புட்டு கூட வச்சு சாப்பிட்டோம். அது நல்லா இருந்தது. நீங்கள் வேறு எந்த டிஃபன் கூடனாலும் இதை வச்சு சாப்பிடலாம்.